திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பாக்குறாரு, அவருடைய கட்சியிலிருந்து பெருமளவுல மக்கள் வெளியேறுவதை கண்கூட அவங்க பாக்குறாங்க, வேறு வேறு கட்சிக்கு போறாங்க. அந்த எரிச்சல்ல மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் வயிற்று எரிச்சல்ல அவர் வெளியே வந்து திடீரென்று விஜய் அவங்களை பத்தி தாக்குறதோ, மத்திய அரசின் மீது தன்னுடைய விமர்சனத்தை கடுமைப்படுத்தி இருப்பதோ அப்படித்தான் நான் பாக்குறேங்கண்ணா. இரண்டாவது, அண்ணன் கேட்ட மாதிரி நாங்க யாருமே இங்க தமிழக வெற்றி கழகத்தையோ திரு விஜய் அவர்களையோ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு கிடையாதுங்கண்ணா. நியாயத்தை நியாயமா பேசுறோம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியால் நசுக்கப்படும் பொழுது நாங்க கருத்து சொல்றோம். திரு தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஷயத்துல நசுக்க பாக்குறாங்க, நடவடிக்கை எடுங்க. தலைவர்களை நசுக்க பாக்குறாங்க, கருத்து சொல்றோம். அதற்காக நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றோம், கூட நிற்கிறோம், நாங்க எல்லாம் பேசுறோம், அதெல்லாம் அப்பாற்பட்ட கருத்து. இன்னைக்கு இவங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆர்லயே திமுக நடவடிக்கை எடுக்கல. இவங்க போட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கல. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜென்சி ரெவல்யூஷனை பத்தி பேசுறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு அடைக்கலம் கொடுக்கறாங்கன்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கண்ணா? நீங்க கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க, எஃப்ஐஆர் 2 நீங்க போட்டிருக்கிறீங்க. நீங்க போட்ட எஃப்ஐஆர்லயே நீங்க நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்காத பொழுது எங்களை பற்றி கை காட்டி நாங்கள் அடைக்கலம் கொடுக்கின்றோம் என்று சொல்வது அபத்தமாக இருக்கிறது.